Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 793 பார்ட் 1. ஓபன் பண்ணா பிக் மம்மோட கேசலுக்கு பின்னாடி லேக் அப்ரிகோ அப்படின்னு ஒரு லேக் ஒன்று போகுது. அந்த வழியா தான் ஜெர்மாவோட ஷிப் எல்லாம் ஒன்னொன்னா வருது. அவங்க அந்த போர்ட் கிட்ட வரதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து பார்க் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டா செட் பண்றதுக்காக. சோ அப்படி அந்த ஷிப் வரும்போதே அது ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல் தானே, அப்படியே உள்ள சுருங்கிக்கும். அப்படி சுருங்கினதுக்கு அப்புறம் கரெக்டா அந்த பொசிஷன்ல வந்து நின்று பக்கத்துல இதே மாதிரி ஏகப்பட்ட ஷிப்ஸுங்க வந்து நிற்கும். அதுங்க கூட அப்படியே ஜாயின் ஆயிக்கும். அப்படி ஜாயிண்ட் அடிச்சோடனே அந்த மொத்த இடத்தையும் ஒன்னா காட்டுறாங்க. ஒரு பெரிய கோட்டையே உருவாயிருச்சு. ஏன்னா இந்த ஜெர்மா பைரட்ஸ்ங்களுக்குன்னு தனியா ஒரு தீவு கிடையாது. எல்லாரோட ஷிப்பையும் ஒன்னா சேர்த்துனாங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஐலாண்டா உருவாயிரும். சோ அப்படித்தான் ஒன்னா சேர்த்து இங்க பாருங்க எவ்வளவு பெருசுக்கு இருக்குதுன்னு. ஆக்சுவலா இவங்க தனித்தனியா பிரிஞ்சுதான் ஒவ்வொரு வேலையும் பார்ப்பாங்க. ஏதாச்சும் அக்கேஷனுங்கும் போது இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய கண்ட்ரியா உருவாகி அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் அது இதுன்னு ஏதாச்சும் பேசணும் பண்ணணும்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பிரிஞ்சிருவாங்க. சொல்ல போனா இந்த மொத்த கண்ட்ரியையுமே ரூல் பண்றது வின்ஸ்மோக் ஃபேமிலி மட்டும்தான். இவங்க தான் நார்த் ப்ளூவையே கான்குவர் பண்ணாங்க. இந்த மொத்த இடத்தையும் ஒன்னா சேர்த்தி தான் ஜெர்மா கிங்டம் வாங்க. எப்படி பார்க்கவே சூப்பரா இருக்குது இல்ல? இன்னும் கொஞ்ச நாளா பாருங்க நம்ம ரியல் லைஃப்லயும் இதே மாதிரி வேலையை பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த ஜெர்மா 66ங்கிற ஆர்மி மொத்த உலகத்துக்குமே ஒரு பயங்கர த்ரெட் தான். இங்க மோஸ்டா இருக்கிறது மென்ஸும் சோல்ஜர்ஸும் மட்டும் தான். கண்ணா பின்னான்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. அதுக்கப்புறம் சூட்டு அது இதுன்னு போட்டுக்கிட்டு சண்டைக்கு இறங்கிடுவானுங்க. சொல்ல போனா எல்லாருமே ரொம்ப விசுவாசமான ஆளுங்க, பெர்ஃபெக்ட்டான ஆளுங்க. இப்ப அவங்க கமாண்டர் கூப்பிட்டு டேய் செத்துறா அப்படின்னு சொன்னா அவனுக்கு செத்துருவானுங்க. அப்ப எந்த அளவுக்கு கோக்குமாக்கு பயலுகளா இருக்கானுங்க பாருங்க. அப்ப அவனுக்கு பிராக்டிஸ் பண்றது அது இதுன்னு எல்லாத்தையும் காட்டுவாங்க. பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். ஏன்னா தம்மா கொண்ட ஆளெல்லாம் பெரிய பெரிய ஆளெல்லாம் போட்டு பொழந்து கட்டுவான். அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாவும் ஃபோக்கஸாவும் சண்டை போடுவானுங்க. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா டெய்லி நம்ம சாப்பிடுறோம்ல அதே மாதிரி இவனுக்கு ட்ரெயின் பண்றதுதான் வேலை. ஒரு நாள் கூட ட்ரைனிங் பண்ணாம இருக்கவே மாட்டானுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு அப்படியே மேல நின்று லுக்கு விட்டுட்டு இருப்பான். என்ன கன்றாவிடா இதுன்னு. அப்ப அந்த டைம் அங்க ரூம்ல அவங்க அக்கா ரீச்சு வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். நீ மட்டும் ஏன் இங்க வந்த, ஒழுங்கா வெளியில போயிருன்னு அவளை மரியாதையா வெளியே போக சொல்லுவான். அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஏன்னா சஞ்சியை பார்த்து 13 வருஷம் ஆச்சு. இத்தனை நாள் கழிச்சு வந்து சிஸ்டரை பார்த்திருக்கான். பார்த்தோன்னே எப்படி மூஞ்சல அடிச்ச மாதிரியா பேசுவாங்க. சரி பரவாயில்லன்னு இழுச்சுக்கிட்டே நிப்பான். ஆனா சஞ்சி பயங்கரமா கட்டுப்பாயிருவான். ஏன்னா ஆல்ரெடி இவனுக்கு ஃபேமிலியே இல்லன்னு சொல்லி அவன் கிவ் அப் பண்ணிட்டான். இனிமேட்டு உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் எப்பவோ நம்ம உறவெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். தேவையில்லாம அண்ணன் தம்பி அக்கான்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு வராதீங்க, பல்லுகள் எல்லாம் பேர்த்து விடுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருக்க பெயிண்டிங்கை பார்த்து இது என்ன மொக்கையா இருக்குது, இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் ஏன்டா இங்க மாட்டி உசுர வாங்கிட்டு இருக்கீங்கப்பா. அந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்ல, அவங்க டேடி. ஒரு 4 கிங்க அட் அ டைம்ல போட்டு உதச்ச மாதிரி ஒரு போட்டோ. அந்த ஆளை பார்க்கும் போதே இவனுக்கு மூளை முத்தி பல்ஸ் பிச்சுக்கிச்சு. சொல்லப்போனா அது வேற எந்த போட்டோவும் இல்ல, நார்த் ப்ளூல இருந்த 4 கிங்குகளை நாய் மாதிரி படுக போட்டு நல்லா மிதிச்ச சீன் தான் இது. அட அந்த டைமுங்கும் போது சம்பவம் எப்படி தெரியுமா இருக்கும், இந்த ஜெர்மாவோட அட்டாக் தாங்க முடியாம 4 நேஷன்ஸோட கிங்ஸும் இவனோட காலில் விழுந்து எங்களை விட்டுருங்க எங்களை கொன்றாதீங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சி தள்ளி இருப்பானுங்க. ஆனா அவன் எவனையுமே மனுஷனா மதிக்கல, போட்டு திங்குன்னு மிதிச்சு அவனுங்களை ஒரு வழி பண்ணிட்டான். இது முன்னாடி நடந்த சம்பவம்னு வைங்க. இப்ப மறுபடியும் நார்த் ப்ளூவை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் தான் அவனோட ஆசைன்னு வேற சொல்லுவான். இப்படி அவங்க அப்பாவோட புராணத்தை அவங்க அக்கா சொல்லும் போது சஞ்சிக்கு உள்ளுக்குள்ள இருந்து கபகபன்னு எரியத்தான் செய்து. ஆனாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கம்முன்னு இருப்பான். அவன் என்ன சொல்லுவா, நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு, நீ இவ்வளவு நாளா சில்லித்தனமா ஒரு பைரட் குரூப்ல இருந்தா அதெல்லாம் ஓகே, ஆனா இப்போ நீ ஒரு ராயல் ஃபேமிலி, அதனால உனக்குன்னு இருக்கிற சொகுசு ஆடம்பரம் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி பழகு தம்பி. எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகி மண்டைய சொட்டையாக்கிட்டு இருக்க. இந்த இருக்காங்க பாரு 10 பேரு, இந்த 10 பொண்ணுகளும் நீ என்ன சொன்னாலும் செய்வாங்க. உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க உடனே அவங்களுமே அதான் சொல்லுவாங்க. எது வேணும்னாலும் எங்க கிட்ட தயங்காம கேளுங்க, அங்க போய் உங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு வருவோம் பாருங்களா. சஞ்சிக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இவங்க தான் வேண்டான்னு சொல்லி வந்துட்டான். இப்ப இவங்க கூட இருந்துகிட்டு சொகுசா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான்னா அவன் ஃப்ரெண்ட்ஸுகளை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால கண்டுக்க மாட்டான். ஆனா அவங்க அக்கா சொல்லிட்டே தான் இருப்பான், நீ ஒரு ராயல் பிளட், என்னைக்குமே ராயல் ஃபேமிலியா தான் இருப்ப. ஏன்னா நம்ம கிட்ட இருக்க ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே ஏகப்பட்ட வார்களுக்கு அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும். அதனால நமக்கு பணத்துக்கும் பஞ்சாயத்து இல்ல, அடியாளுகளுக்கும் பஞ்சாயத்து இல்ல. சோ நீ ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு மத்தவங்க கிட்ட சொன்னினாலே போதும், அவங்க போய் வேலையை முடிச்சுட்டு வந்துருவாங்க. என்ன ஓகே தானே? ஏன்னா வின்ஸ்மோக் ஃபேமிலியோட வேலையே இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்றதான். நீயும் அதே ரத்தத்துல உள்ள வந்தான்னு அவ அழகா எடுத்து சொல்லுவா. பட் சஞ்சய்க்கு இதுல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனுக்கு கல்யாணம் பண்ணவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு வேண்டவே வேண்டாம்பா. ஆனா அவங்க அக்காவுக்கு புட்டிங்க ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ ஒரு நைஸ் கேர்ள், ஏன் அப்படி சொல்ற அப்படி அப்படின்னு கேள்வியா கேப்பா. அவனுக்கு இன்னும் கடுப்பு அதிகம் தான் ஆகும். அப்பதான் நம்ம சஞ்சியோட அப்பா வின்ஸ்மோக்க காட்டுறாங்க. அந்த ஆளு சஞ்சியை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கான். உள்ள வந்தவன் ஒரு போச கொடுத்துட்டு நிப்பானா. அவனை பார்த்த உடனே நம்ம சஞ்சியோட நாட்டி நரம்பு எல்லாமே உள்ள துடிச்சு பிச்சுக்கும் போல. அந்த
அளவுக்கு காண்டாவான். அவனை பச்சை பச்சையாவே திட்டுவான். அந்த ஆளு வந்தோடனே மாய் சான் எப்படி இருக்கேன்னு தான் கேட்பான். நான் ஒன்னும் உன் புள்ள இல்லடா தொல்ல, என்ன ஆளை விடுங்க, நான் அப்படியே டேடின்னு யாரையாச்சும் கூப்பிட்டேன்னா கண்டிப்பா ஒன்ன மட்டும் கூப்பிட மாட்டேன், ஏன்னா நீ என்னைக்குமே என் டேடியா இருந்தது இல்லைன்னு அங்க வேலைக்காரங்களுக்கு முன்னாடி அவனை பயங்கரமா அசிங்கப்படுத்திடுவான். அவனே ஒரு பூட்ட கேசு, அவன்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கலாமா? அவன் நீ யோஞ்சிய என்ன பண்ண, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாச்சே அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுவான். டே நாயே, அவனை விட நான் ஸ்ட்ராங்கான ஆளு, விட்டா ஓ வாயவே நான் உதச்சு உடப்பேன் உடனே. அப்ப வாடா இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துடலாம், என்னைக்குமே ஆம்பளைங்க கையில தான் பேசி ஆகணும், அதை இன்னைக்கு பேசிடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட முடிவு பண்ணிடுவானுங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவன் நம்ம ஆளுல தேடி காட்டுக்குள்ள அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். போக 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 இடமும் போய்கிட்டே தான் இருக்குது, எண்டே வரமடையுது. இவன் இப்படி சுத்திட்டு திரியறத பார்த்தோன்னே சுத்தி இருக்க மரங்கள்லாம் அவனை கிண்டல் பண்ணுங்க. அவனால தான் வெளியில தப்பிக்க முடியாது, சைல்டிஷ் பாய் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பாங்க. அவன் வந்தோடனே நார்மல் ட்ரீ மாதிரி ஆயிருவாங்க. அவன் சாப்பரு நம்ம காட்டு கத்து கத்தி பார்ப்பான், யாருக்கும் கேட்ட மாதிரி இல்ல, மறுபடியும் தேடி ஓடுவான். இப்ப என்னன்னா நம்ம பையன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால லூஃபியை சர்ப்ரைஸா அட்டாக் பண்ணி காலி பண்ணிடலான்னு மொத்த காடுமே ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணுதுங்க. அட நன்னாரிகளா, நிஜத்துல இந்த மாதிரிலாம் காடு இருந்தா என்ன ஆகுறது நிலைமை. சரி அதுங்க இப்ப லூஃபியை போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணா ஜெர்மா கிங்டம்ல ஒரே பரபரப்பு. என்னன்னா இப்ப வின்ஸ்மோக் ஜட்ஜிக்கும் நம்ம சஞ்சிக்கும் சண்டை. அதான் அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும். அவன் யோஞ்சி கூட சண்டை போட்டப்போ அவனை ஜெயிச்சிருக்கான். அந்த மேட்டருமே வெளியில காட்டு தீ மாதிரி பரவும். அதனால மேட்ச பாக்குறக்காண்டி எல்லாம் அடிச்சு புடிச்சாங்க போவாங்க. அவங்க அங்க சண்டை போட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வைங்க. அதே நேரம் யோஞ்சியை காட்டுறாங்க. நம்மால அடிச்ச அடியில அவனோட காதுல இருந்த ஸ்பீக்கரே சப்பி போச்சு. சுத்தியில வச்சு அடிச்சாலும் அதை சரி பண்ண முடியல. யோஞ்சியால நம்பவே முடியல எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனான்னு. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அவனை நான் வச்சு செய்யாம விட மாட்டேன்னு கொலை வெறியில கத்திட்டு இருப்பான். இந்த டாக்டர் ஹேமரை வச்சு அடிச்சு அடிச்சு பார்த்துட்டு ஒண்ணு வேலைக்கு ஆகல. என்ன நடுவுல அவனை புடிச்சு வச்சுட்டு ரெண்டு பக்கம் இரும்ப வச்சு சத்துன்னு ஒரு அடி, அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆகும். அதே நேரம் இங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட போறாங்க. மேல இருந்து அவங்க அக்கா ரீச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. சோல்ஜர்ஸ் எல்லாம் வின்ஸ்மோக்கு தான் சப்போர்ட். ஆனா நம்ம பையன் கேஷுவலா இருப்பான். இன்னைக்கு எப்படியும் அவனை காலி பண்ணிடலான்னு. சண்டைக்கு தயாரான்னு கேட்டவனா நான் எப்போ தயாரு, என்னடா வெட்டி முடிச்சுட்டு இருக்கேன், சாட்டு புட்டுன்னு வாடா இன்னைக்கு உன் மண்டைய பொழந்துடுறேன்மா. டேடியை பார்த்து இப்படி ஆடா பேசுவேனே, ஈட்டி எடுத்துக்கிட்டு வேகமா அட்டாக் பண்ண வருவானா. பக்கத்துல வரைக்கும் வந்துட்டா ஆனாலும் செஞ்சுக்கிட்டு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி இப்போ இப்படி சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுல யாரு ஜெயிப்பா? அங்க லூஃபி அவனோட ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சானா, நமி மத்தவங்க எல்லாம் அந்த காட்டை விட்டு தப்பிச்சிட்டாங்களான்னு அடுத்தடுத்த கேள்விக்கான பதில அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.